குழந்தைகளை பற்றியும் 5ஆம் இடம் லக்னத்தில் நின்றும்போது 5ஆம் இடத்துல குழந்தைகள், அதாவது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, எத்தனை குழந்தைகளால் ஏற்படும் நன்மை தீமைகள், சரியா, குழந்தைகளுக்கு ஏற்பட போகுது, குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்பட போகிறது எல்லாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். விரிவாக நான் ஏற்கனவே வீடியோவாக போட்டுக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பூர்வீக சொத்துக்கள், மூதாதைய சொத்துக்கள் என்ன மாதிரி ஜாதகம் அமைப்பு இருந்தால் மூதாதைய சொத்துக்கள் இருக்கின்றது என்பதையெல்லாம் பார்க்க போகிறோம். சரியா? 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் 9 நவக்கிரகத்தையும் பார்ப்போம். 5ஆம் இடத்தில் உள்ள கிரகங்களோட பலனை பார்ப்போம். அதாவது 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ அரச அல்லது 5ஆம் இடத்தில் சூரியன் இதில் இருந்தால் என்ன ஆகும் சொல்லுங்க. இந்த இடத்துல இருந்தால் சூரியன் ஒரு பிரியோசனை நான் சொல்கிற பலன் வேலை செய்யாது. ஏன் சூரியன் இதில் இருந்தால் நீசம், இங்கே இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஓரளவுக்கு. ஓகே, மேசத்தில் சூரியன் உச்சம், இங்கே இருந்துச்சுன்னா உச்சம், இங்கே இருந்தால் நீசம். அது வேணும். 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் இது ஆட்சியாக இருக்கும். என்ன 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம். ஓகே, ஒன்றா பார்ப்போமா. 5ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது அரச, தனியார், அரச சம்பந்தமான துறைகளில் உங்களுக்கு, அதாவது 5ஆம் இடத்தில் சூரியன் 5ஆம் இடத்தில் லக்னத்தில் நின்றும்போது 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் உங்களுக்கோ அல்லது உங்கள் குழந்தைகளுக்கோ அரசு அல்லது உயர் அதிகார பொறுப்பு கிடைக்கும். உங்களோட ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் வடிவக்கலுங்கோ சூரியன் இருந்தால் உங்களோட ஜாதகத்தை தான் சொல்கிறேன். 5ஆம் இடம் குழந்தைக்குரியது. ஆனாலும் உங்களுக்கோ அல்லது உங்களின் குழந்தைகளுக்கோ அரச வேலை கிடைக்கலாம். அரசு அல்லது உயர் அதிகார பொறுப்புகள் கிடைக்கும். ஆனால் பிள்ளைகளுடன் உறவில் சில ஈகோ பிரச்சனைகள் வரலாம். உங்களோட பிள்ளைகளின் உறவில் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில வளர வளர ஈகோ பிரச்சனைகள் வரலாம், சண்டைகள் வரலாம், கோபத்தாவங்கள் வரலாம். மூதாதைய சொத்துக்களிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் உங்களுக்கு மூதாதையர், அதாவது பரம்பரை சொத்துல நல்ல லாபம் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால். 5ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம். 5ஆம் இடத்தில் சந்திரன். ஓகே, சந்திரன் இங்கே இந்த ஆட்சி. ஓகே, சந்திரன் 5ஆம் இடத்தில் இருந்தால் என்னென்று பார்க்குறது முதல். ரிஷபத்தில் இருந்தால் சந்திரன் உச்சம், விருச்சிகத்தில் இருந்தால் சந்திரன் நீசம். அப்போ இந்த இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடாது, நீசமாக இருக்கும். சரியோ? 5ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் உங்களுக்கு என்ன பலன் என்பதை பார்ப்போம். 5ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் உங்களுக்கு குழந்தைகள் மீது அளவற்ற பாசம் இருக்கும். உங்களோட குழந்தைகள் மீது உங்களுக்கு அளவற்ற பாசம் இருக்கும். பெண் குழந்தைகள் பிறக்க அதிக வாய்ப்பு உள்ளது. 5ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் உங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும். பெண் குழந்தையெல்லாம் 90% பெண் குழந்தை தான் பிறக்கும். ஆனால் ஒருவற்ற ஜாதகத்தை மட்டும் வச்சு முடிவெடுக்கலாம். உங்களோட ஜாதகம் உங்களோட அவற்ற ஜாதகம் பார்க்கணும். அது பெண்ணாக இருந்தால் இல்லையும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால், அது ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் 90% பெண் குழந்தை பிறக்கும். அது நீசம் அடைஞ்சிருந்தா சந்திரன், அதாவது விருச்சியத்தில் இருந்தால் சந்திரன் நீசம் அடைஞ்சிருந்தால் இந்த இடத்துல இருந்து 5ஆம் இடமாக இருந்தால் பெண் குழந்தை பிறக்குமா? இல்லை. சரி, குழந்தை கூட கிடைக்காம இருக்கலாம், சரி ஆண் குழந்தை கூட பிறக்கலாம். அவற்ற ஜாதகத்தையும் பார்க்கணும், இல்லாட்டி அவாட ஜாதகத்தையும் பார்க்கணும். சரியோ? சந்திரன் உச்சம் பெற்றிருந்தால் ரிஷபத்தில் இருந்தால் கட்டாயமாக பெண் குழந்தை பிறக்கும். சரியா? 5ஆம் இடமாக இருந்தால், 5ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அளவற்ற பாசம் பிள்ளைகளில் இருக்கும். பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்க வாய்ப்புள்ளது. முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும். மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். முதலீடுகளால் லாபமும் கிடைக்கும். தெரியும்? அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருந்தால். செவ்வாய் 5ஆம் இடம் இதாக இருந்து இதில் செவ்வாய் இருந்துச்சுன்னா நீசம். அப்போ அது வேலை செய்யாது, அந்த பலனே கிடைக்காது. செவ்வாய் இங்கே இருந்தால், செவ்வாய் மகரத்தில் உச்சம், இதில் வந்தால் உச்சம்,
கடகத்தில் நீசம். ஓகே, செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருந்தார். அப்போ ஆட்சி எங்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் முதலாவது வீடியோவில் சொல்லிட்டேன். இங்கேயும் தான் ஆட்சி செவ்வாய், இங்கேயும் தான் சுக்கிரன் ஆட்சி. ஓகே, இங்கேயும் தான் குரு ஆட்சி. இது சனி, இது சந்திரன், சூரியன், இது புதன் ஆட்சி. புதன் கன்னியில், புதன் மட்டும்தான் கன்னியில உச்சமும் ஆட்சியும் அடையுது. உச்சமும் ஆட்சியும் அடையுது. இந்த மூலப்பட்டியில் புதன் உச்சமும் ஆட்சியும் அடையுது. ஓகே, 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் நீங்கள் சொத்துக்களில் முதலீடு செய்வதில் சிறந்து விளங்குவீர்கள். சொத்துக்களில் முதலீடு செய்வது முன்னேற்றம் காணப்படும். உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புள்ளது. செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருந்தால் ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புள்ளது. சில நேரங்களில் குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஓகே, அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது செவ்வாய்க்கு அடுத்தது என்ன? புதன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்கே இருந்தால் ஆட்சி என்றலாம். புதன் கன்னியில் உச்சம். இங்கே உச்சமும் அடையும் ஆட்சியும் அடையும். இங்கே ஆட்சி புதன், இங்கே உச்சமும் ஆட்சியும் அடையும் கன்னியில். புதன் மீனத்தில் புதன் நீசம். ஓகே, புதன் 5ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம். உங்கள் குழந்தைகள் புத்திசாலிகளாகவும் கல்வியில் சிறந்து விளங்குபவர்களாகவும் இருப்பார்கள். முதலீடுகள் மற்றும் வியாபாரத்தில் புத்திசாலித்தனமாக செயற்படுவீர்கள். நீங்கள் இந்த ஜாதகக்காரர் புதன் 5ஆம் இடத்தில் இருந்தால், அது ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால், உச்சம் பெற்றால் 100% பலனையும், ஆட்சி பெற்றால் 80% பலன்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆகவே புதன் 5ஆம் இடத்தில் இருந்தால் புத்திசாலித்தனமாக செயற்படுவீர்கள். யோசித்து சிந்தித்து உடனே முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் பிறக்கலாம். புதன் 5ஆம் இடத்தில் இருந்தால் ஒரு குழந்தையில் ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் பிறக்கும். கல்வியில் சிறந்து விளங்குபவர்களாகவும் புத்திசாலியாகவும் இருப்பீர்கள். உங்கள் குழந்தைகளும் புத்திசாலிகளாகவும் கல்வியில் சிறந்து விளங்குபவர்களாகவும் காணப்படுவர். கட்டாயமாக உங்கள் குழந்தைகள் புத்திசாலித்தனத்துடன் செயற்படுவார்கள், கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஓகே, அடுத்தது குரு 5ஆம் இடத்தில் இருந்தார். குரு கட்டகத்தில் இந்த இடத்தில் உச்சம் பெறும், இந்த இடத்தில் நீசம் படும். இங்கேயும் ஆட்சி பெறும். குரு 5ஆம் இடத்தில் இருந்தால், குரு இருந்தால் இது மிகவும் நல்ல நிலையாகும். உங்களுக்கு பல குழந்தைகள் பிறக்கலாம். அவர்கள் அனைவரும் நல்லவர்களாகவும் அதிர்ஷ்டசாலிகளாகவும் இருப்பார்கள். பரம்பரை சொத்துக்கள் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். மூதாதையர் சொத்து மூலம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். பரம்பரை சொத்துக்கள் வந்து சேரும். குரு 5ஆம் இடத்தில் இருந்தால், சரியா? உச்சம் பெற்ற குருவாய் 5ஆம் இடமாக காணப்பட்டால் சகல ரீதியான யோகமும் கிடைக்கும். அதாவது பரம்பரை சொத்துக்கள் கிடைக்கும், அதிர்ஷ்டக்காரனாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள், நீங்கள் முதலீடு செய்யும் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறுவீர்கள். அதே நேரம் குரு 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால மிகவும் நல்ல நிலை. உங்களுக்கு பல குழந்தைகள் பிறக்கலாம். அவர்கள் அனைவரும் நல்லவர்களாகவும் அதிர்ஷ்டசாலிகளாகவும் இருப்பார்கள். சரியோ? அடுத்த சுக்கிரன், குடும்பத்தாரகன். நானா சுக்கிரன். இந்த சுக்கிரனானவர், ஓகே, சுக்கிரன் மீனத்தில் இந்த இடத்தில் உச்சமடையும். ஓகே, எதிரில்லை. சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைவர், கன்னி இங்கே இருக்கிற இடத்தில் நீசமடைவர். ஓகே, அப்போ சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன்? இது 5ஆம் இடமாக இருக்கலாம், இல்லாட்டி இங்கே சுக்கிரன் இருந்து 5ஆம் இடம்ட்டா உச்சமடைஞ்ச சுக்கிரனாக இருப்பார். விளங்கிக் கொள்ளுங்கள். பலன் நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களை விளங்கும். நட்பு அடைஞ்சிருந்தால் சமனான பலனாக இருக்கும். அதுவே பகை பெற்றிருந்தால் ஏற்ற இறக்கமான, திடீரென ஏற்றி திடீரென இறக்கி விட்டுரும்.
விழுத்தி விட்டுரும். ஓகே, நீசமடைஞ்சிருந்தா 0%, அதாவது வேலையே செய்யாது, இந்த பலனே இருக்காது. எதிர்மாறான பலன் இருக்கலாம், இல்லாட்டி பலனே இருக்காது, எதிர்மறையான பலனாக இருக்கும். சரி, சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருந்தால் அது எல்லா கிரகத்துக்கும், சுக்கிரனுக்கும் மட்டுமில்லை, எல்லா கிரகத்துக்குமே அப்படித்தான். அது மட்டும் இல்லாமல் நவக்கிரகங்களின் நான் இந்த அதாவது அது மட்டும் இல்லாமல் நவக்கிரகங்கள் 9 கிரகங்கள்ல திசை நடக்கும்போது உங்களுக்கு எந்த திசை, சுக்கிர திசை தான் எல்லாருக்கும் நல்லதுண்டு இல்லை, சனி திசை கூட நல்லா இருக்கலாம். ஆகவே அதை அறிஞ்சு கொள்ள உங்களோட நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை கட்டாயம் பாருங்க. அதெல்லாம் திசை, பிறப்புலேருந்து இறப்புக்கிட்ட திசை, உங்களுக்கு எந்த திசை யோகம், இந்த திசை யோகம்ல இந்த திசை ஏற்றி இறக்கும்ன்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களோட நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை வச்சு. அது உங்களோட தொழில், குடும்பம், பொருளாதாரம், வழிவிட வேண்டிய கடவுள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துலேருந்து தொடர் எழுத்து வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். சரி, தொடர்ந்து பார்க்கலாமா. சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருந்தால் உங்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்க அதிகம் வாய்ப்புள்ளது. ஒரு பெண் குழந்தையில 1-2க்கு மேலே பிறக்கலாம். பெண் குழந்தைகள் பிறக்கும். கடைசி ஒரு பெண் குழந்தையாக தான் பிறக்கலாம். ஆண் குழந்தை பிறக்குதுன்னா உங்களோட கூட்டாளி, அதாவது உங்களோட கணவனோ மனைவியோ, அவங்கள அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் இல்லை, வேறு என்ன இருக்கு, இல்லாட்டி அதோட அதிபதி உச்சம் பெற்ற அதிபதியாக வேறு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான அதிபதி இருக்கின்றார். சரியோ, லக்கினத்தில் இருந்து எண்ணும் போது 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்க வாய்ப்புள்ளது. அவர்கள் கலைத்துறையில் அல்லது அழகியலில் சிறந்து விளங்குவார்கள். உங்கள் பெண் குழந்தைகள் எல்லாம் இந்த அழகியல், கலைத்துறை சார்ந்த துறைகளில் சிறந்து விளங்குவார். உங்கள் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். முதலீடுகளின் மூலம் லாபம் பெறுவீர்கள். சுக்கிரன் லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் காதலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். முதலீடுகளில் சிறந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஓகே, அடுத்தது சனி. சனீஸ்வரன், சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருந்தால், சனி எங்கே இருந்தால், துலாத்தில் இருந்தால் உச்சம், இந்த இடத்தில் இருந்தால் உச்சம், துலாத்தில் இருந்தால் உச்சம் சனி. மேசத்தில் இருந்தால் நீசம், இந்த இடத்தில் இருந்தால் நீசம். சனி 5ஆம் இடத்தில் இருந்தால் அப்போ என்ன பலன்? சனி 5ஆம் இடத்தில் இருந்தால் குழந்தைகள் பிறப்பதில் சில தாமதங்கள் ஏற்படலாம், பிறக்காம கூட போகலாம். சனி 5ஆம் இடத்தில் இருந்தால் குழந்தைகள் பிறக்காம கூட போகலாம். குழந்தைகள் பிறக்க அழிகிறது, அதுகளெல்லாம் சனி 5ஆம் இடத்தில் இருக்கின்றது என்ற அர்த்தம். இல்லை, சனி அதிபதியாக இருக்கின்ற அந்த இடத்துக்கு என்ற அர்த்தம். சரியா, சனி 5ஆம் இடத்தில் இருந்தால் குழந்தைகள் பிறப்பதில் சில தாமதங்கள் ஏற்படலாம். குழந்தைகளுடன் வயது வித்தியாசம் அதிகமாக இருக்கலாம். மூதாதைய சொத்துக்கள் கிடைப்பதில் சட்ட சிக்கல்கள் அல்லது தாமதங்கள் வரக்கூடும். அல்லது சொத்துக்களே இல்லாமல் இருக்கலாம். மூதாதையருக்கு சொத்தே இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி சொத்தை வித்துட்டினோன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று, மூதாதைய சொத்து கிடைக்கிறதுக்கு தாமதமாக இருக்கலாம் 5ஆம் இடத்தில் சனி இருந்தால். சரியா, அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது ராகு. ராகு 5ஆம் இடத்தில் இருந்த, இல்லாட்டி கேது 5ஆம் இடத்தில் இருந்த. வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனல்ல இந்த சர்ச் வாரத்தில் அடிச்சிங்கண்டா, வசிரஜி கைரேகன் ஜோதிடமும் சேனல், அதில் போய் பிளேலிஸ்ட்லேயோ இல்லாட்டி பொட்டோக்கெட்லேயோ நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோக்கள் அனைத்தையும் பிளேலிஸ்ட்டில் போனீங்கண்டா அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அதில் டச் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே எல்லா வீடியோவும் இருக்கும். சரியா, பயிற்சி வகுப்புலேருந்து எல்லாமே இருக்கின்றது நான் போட்ட அனைத்து வீடியோக்கும். சுரஷ்ட ரேகைகள், குறியீடுகள், ஏழை பிரச்சனை ரேகைகள், அதிர்ஷ்டந்தரம் ரேகைகள், கோடீஸ்வரருக்கான கை ரேகைகள், இதில் டச் பண்ணிங்கன்னா கோடீஸ்வரருக்கான இதெல்லாம் கோடீஸ்வரர். இதில் ஏதாவது ஒரு குறியீடு இருந்தாலும் நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான். சரியோ, அதற்கு அடுத்தது என்னுடைய சேனல் தான். ராகு 5ஆம் இடத்தில் இருந்தால், ராகு இருந்தால் உங்கள் கல்வி வெளிநாட்டில் இருக்கலாம்,
முதலீடுகள் திடீர் லாபம் அல்லது பெரிய இழப்பு வர வாய்ப்புள்ளது. லாட்டரி, குதிரை பந்தயம் போன்ற அதிர்ஷ்ட விளையாட்டுகளில் ஈடுபடும் போது கவனமாக இருக்க வேண்டும். பண இழப்புகளை ஏற்படுத்தும். இந்த 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால் குழந்தை பாக்கியம் இருக்கின்றதா என்பதையெல்லாம் பேர்ந்து பார்க்க போறோம். தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள். அதுக்கு முதல் உங்களுக்கான சொத்துக்கள் அதுகளை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால் உங்கள் கல்வி வெளிநாட்டில் இருக்கலாம். ஆனால் முதலீடுகள் திடீர் லாபம் அல்லது பெரிய இழப்பு வர வாய்ப்பு உள்ளது. சரியா? வீணான பந்தயங்கள் எல்லாம் கட்டாதீர்கள். ராகு ஆனது விருச்சிகத்தில் உச்சமடையும், ரிஷபத்தில் நீசமடையும். ஓகே, அடுத்தது கேது. கேது 5ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம். கேது 5ஆம் இடத்தில் இருந்தால், லக்னத்திலிருந்து எண்ணும் போது கேது 5ஆம் இடத்தில் இருந்தால் நீங்கள் ஆன்மீகத்தில் அல்லது ஆராய்ச்சியில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். முதலீடுகளில் பெரிய ஆர்வம் காட்ட மாட்டீர்கள். ஆனாலும் சில நேரங்களில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். சரியா? கேது 5ஆம் இடத்தில் இருந்தால் சில நேரங்களில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் அல்லது ஆராய்ச்சியில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். ஆன்மீக ரீதியாக பிற்காலத்தில் ஆன்மீகத்தில் பெரும் ஈடுபாடுடையவர்களாக மாறுவீர்கள். சில நேரங்களில் எதிர்பாராத லாபம் கூட கிடைக்கும் இந்த 5ஆம் இடத்தில் கேது இருந்தார். அடுத்த இந்த வீடியோவில் பார்க்குறோம், தொடர்ந்து பார்க்கலாம். குழந்தைகளின் இந்த எண்ணிக்கை மற்றும் பாலினம், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, 5ஆம் இடம் லக்னத்திலிருந்து எண்ணும் போது 5ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்களின் அடிப்படையில் 5ஆம் இடம் வலுவாக இருந்தால் அதிக குழந்தைகள் பிறக்கும். 5ஆம் இடம் வலுவாக இருந்தால் அதிக குழந்தைகள் பிறக்கும். 5ஆம் இடம் வலுவாக என்னென்று, 5ஆம் இடத்தில் இருக்கும் கிரகம் உச்சமடைந்திருக்கணும். இல்லாட்டி அந்த 5ஆம் இடத்துக்கான அதிபதி உச்சமடைந்தவராக இருக்கணும். இதோட அதிபதி சூரியன். சூரியன் உச்சமடையணும் மேசத்தில் இருக்கணும். சரியோ? இந்த இடத்துல லக்னத்துல இருக்கணும் இல்லை, வேற எங்கேயாலும் இருக்கலாம். 5ஆம் இடத்தின் அதிபதி 5ஆம் இடம் வலுவாக இருக்கணும். 5ஆம் இடத்தில் இருக்கும் கிரகம் உச்சமடைந்து இல்லாட்டி ஆட்சி பெற்றிருக்கணும். கடைசி ஆட்சி பெற்ற 80% பலன், உச்சம் பெற்ற 100% பலன். அதுக்கான நல்லது நடக்கலாம், கூடாது நடக்கலாம். நீசமடைஞ்சா 0% பலன். பகையண்ட ஏற்றம் இறக்கம் நட்பண்டா சமமான பலன், 50% பலனை கொடுக்கும். விழுத்தி கூட விட்டுரும். பகை வெற்றிருந்தா சில நேரம் தூக்கி விட்டுரும், தூக்கிட்டு திடீரென விழுத்தி விட்டுரும். 5ஆம் இடம் வலுவாக இருந்தால் அதிக குழந்தைகள் பிறக்க வாய்ப்புள்ளது. குற்று, சுக்கிரன், சந்திரன் போன்ற நல்ல கிரகங்கள் இருந்தால், கிரகங்கள் இருந்தால் பெண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்புள்ளது. குற்று, சுக்கிரன், சந்திரன் மூன்றும் சேர்ந்திருக்கணும் இல்லை, குரு இருக்கலாம், இல்லாட்டி சுக்கிரன் இருக்கலாம், இல்லை சந்திரன் இருந்தால் பெண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்புள்ளது. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் எங்கெங்க இருந்த உச்சம், எங்கெங்க இருந்தால் நீசம். சரியா? உங்களோட ஜாதகத்திலையும் வெளியிருக்குன்னு நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன்னா முதல் வீடியோக்கள் எல்லாம் பயிற்சி வகுப்புல போட்டிருக்கிறேன்னு நீங்கள் பாருங்க. தொடர்ந்து வீடியோவை பார்த்து கொண்டு வாருங்கள். சூரியன், செவ்வாய், சனி போன்ற கிரகங்கள் இருந்தால் ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புள்ளது. சரியா? 5ஆம் இடத்து சூரியன், செவ்வாய், சனி போன்ற கிரகங்கள் இருந்தால் ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புள்ளது. குழந்தைகளின் எண்ணிக்கை 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் சுவக்கிரகங்களின் பார்வை ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும். சரியோ? முன்னோர் மற்றும் பரம்பரை சொத்து ஆனது 5ஆம் இடத்தின் அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் பரம்பரை சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டு. 5ஆம் இடத்தின் அதிபதி, அதாவது இதோட அதிபதி சூரியன் இதிலேயே இல்லாமல் உச்சம் பெற்று மேசத்தில் இருந்தால் கூட நல்ல வாய்ப்பு. ஆனால் மேசத்தில் இருந்தால், அது லக்னத்தில் இருந்தால் சூரியன் கூடாது, விளங்கிக் கொள்ளுங்க. இது 5ஆம் இடமாக இருந்து இதுக்கு அதிபதிய சுக்கிரன் மீனத்தில் இருந்தால், இந்த இடத்தில் இருந்தால் உச்சம் பெற்றிருப்பார், உங்களுக்கு பரம்பரை சொத்து கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகே, 5ஆம் இடத்தில்
அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் பரம்பரை சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டு. உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருந்தால் பரம்பரை சொத்து மூலம் ஆதாயம் இருக்கும். ஆட்சி பெற்ற 80 விதமான ஆதாயம் இருக்கும். குற்றுவின் பார்வை 5ஆம் இடத்தின் மீது இருந்தால் நிச்சயம் பரம்பரை சொத்து கிடைக்கும். சனி அல்லது செவ்வாய் இருந்தால் சொத்து கிடைப்பதில் தாமதமோ அல்லது சிக்கலோ ஏற்படலாம். இந்த 5ஆம் இடத்தில் அதை இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருந்தாலும் இருக்கலாம். நீசமடைஞ்ச கிரகம் இருக்கக்கூடாது, அல்லாட்டி சனி அல்லது செவ்வாய் இருக்கக்கூடாது. 5ஆம் இடத்தில் இருந்தால் பரம்பரை சொத்து கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். அப்ப இதோட அதிபதி செவ்வாயாக இருந்த பரம்பரை சொத்து கிடைக்குமா? கிடைக்கும். ஆனா சுக்கிரனாக இருந்தால் கிடைக்கும். சனி அல்லது செவ்வாய் உச்சம் பெற்று, அதாவது செவ்வாய் இதில் இருந்து இங்கே செவ்வாய் இருந்து இங்கே அதிபதி இங்கே ஒன்றும் இல்லாட்டின இருந்தா என்ன, சனி 5ஆம் இடத்தில் இல்லையோ செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருந்தாலும் அது என்ன இருந்தாலும் கிடைக்காது பரம்பரை சொத்து. அதே நேரம் அதோட அதிபதி உச்சம் பெற்று சனியாக இருந்தாலும் கிடைக்காது. இந்த 2 இடத்துக்கும் சனி அதிபதி. இது 5ஆம் இடமா, இது 5ஆம் இடமா இருந்தால் சனி எங்கேயான உச்சம் பெற்று இருந்தாலும் கிடைக்காது, செவ்வாய் எங்கான உச்சம் பெற்று இருந்தாலும் கிடைக்காது பரம்பரை சொத்து. ஓகே. குருவின் பார்வை பெற்றால் பரம்பரை சொத்து கிடைக்கும். குருவோட பார்வை வேண்டாம், எங்க குரு இருக்கோ இதுல குரு இருந்தால் 5ஆம் இடமாக இல்லாட்டி 7ஆம் இடமாக அல்லது குரு பார்வை 5 அல்லது 7 அல்லது 9வது பார்வையாக பார்ப்பேன். குரு 5ஆம் இடமாக இங்க குரு இருந்தா இங்க குரு பார்ப்பார் 5ஆம் இடம், இல்லாட்டி இதுல இருந்துச்சுன்னா பார்ப்பார், இதுல இல்லாட்டி இதுல இருந்தா பார்ப்பார். அதாவது இங்க குரு இருக்குதுண்டா 1 2 3 4 5ஆம் இடம் இதை பார்ப்பார், 6 7ஆம் இடத்தை பார்ப்பார், 8 9ஆம் இடத்தை பார்ப்பார். அதாவது 11வது வீட்டையும் பார்க்கிறேன் குரு. ஓகே. குருவின் பார்வை கிடைக்கும். பார்வை குருவின் பார்வை 5ஆம் இடத்தில் பட்டால் சொத்துக்கள் கிடைக்கும், பரம்பரை சொத்து கிடைக்கும். சனியோ ராகுவோ கேதுவோ 5ஆம் இடத்தில் இருந்தால் குழந்தைகள் பிறப்பதில் சிக்கல்கள் ஏற்படும், தாமதங்கள் ஏற்படும், கிடக்காமையும் போகலாம், விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே அதிபதி நல்ல அதிபதியானவர் சுகமான நல்ல அதிபதியாக இருக்கணும். சனியோ செவ்வாயோவா இருக்கக்கூடாது. அதாவது 5ஆம் இடத்தில் ராகுவோ சனியோ கேதுவோ இருந்தால் குழந்தை பாக்கியம் பிறப்பதில் தாமதமாகும், சொத்துக்களில் கூட சிறு சிறு பிரச்சனைகளை ராகு கேது ஏற்படுத்துவார். ஆனால் சனியின் செவ்வாயும் இருந்தால் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார், தடையை ஏற்படுத்துவார், சொத்தை கிடைக்காம பண்ணிவிடுவார். சனியின் செவ்வாயும் அதிபதியாக கூட 5ஆம் இடத்துக்கு இருந்தால் பிரச்சனையை தான் ஏற்படுத்துவார். அதுவே சுக்கிரனோ சூரியனோ இல்லாட்டி சந்திரனோ புதனோ அதிபதியாக உச்சம் பெற்ற அதிபதியாக இருந்தால் அந்த இடத்தில் இருந்தால் உங்களுக்கு சொத்துக்களால் நல்ல நன்மைகளை ஏற்படுத்துவிடும். குருவோ இருந்தால் நல்லம், இல்லாட்டி குருவோட பார்வை பட்டாலும் நல்லம். குருவோட பார்வை என்றால் 5வது 7வது 9வது பார்வை குரு இருக்கும் இடத்திலிருந்து எண்ணும். குருவில் இருந்து எண்ணணும். குரு எந்த இடத்துல இருக்கோ அதுல இருந்து 1 2 எண்ணும் போது 5வது இடத்தில் இருக்கிறதையும் 7ஆம் இடத்தில் இருக்கிறதையும் 9ஆம் இடத்தில் இருக்கிறதையும் பார்ப்பேன். ஆகவே 5வது இடத்தை குரு பார்த்தால் உங்களுக்கு சொத்துக்களாலும் நன்மை வரும், பிள்ளைகளாலும் நன்மை வரும். ஆனா 5ஆம் இடத்தில் சனியோ ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடாது. இருந்தால் பிள்ளைகளால் நன்மை வராது, பிரச்சனையை கொடுக்கும், பிள்ளை உறக்காம கூட இருக்கலாம். அதுவே சனியோ செவ்வாயோ இருந்தால் சொத்துக்களில் பிரச்சனை வரும். சொத்துக்களில் பிரச்சனைகள், சொத்துக்கள் கிடைக்காம போதும், கிடைச்ச சொத்தை பறிமுதல் ஆகுதல் கூட ஏற்படலாம், விற்க வேண்டிய நிலை கூட ஏற்படலாம். இந்த 5ஆம் இடத்தில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்னோட நினைத்திருந்தா தான் நான் போடுற வீடியோ அனைத்தும் வரும். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கில் ஓல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ இருக்கு சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன். இது வசிராஜ் கைரேகன் ஜோதிடன் சேனல், டியூட்டி சேனல். தொடர்ந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான பயிற்சி வகுப்பு போடுவேன். இடையில சனி பயிற்சி பலன் போட்டு வாரன். சனி பயிற்சியானது திருக்கணித பஞ்சாங்கப்படிதான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 3ஆம் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு நடைபெற்றது. வாக்கிய பஞ்சாங்கப்படிதான் கோயில்களில் கொண்டாடுவினோம் சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சிக்கான பரிகாரங்கள் செய்யணும் கோயிலில். வார வருடம் 3ஆம் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026ஆம் ஆண்டு சனி பயிற்சி இடம்பெற போன்ற அந்த பலன் நான் போட்டு வாரன். அது கிழமையில் ஒரு நாள் டேல போட்டு கொண்டு வருவேன். மேசத்துக்கு போட்டுட்டேன், ஒவ்வொரு ராசிக்கும் போட்டு கொண்டு வாரன். மேசம் துறக்கம் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி ராகு குரு கேது
எல்லாத்தையும் வச்சு போடுறேன். ஷார்ட் வீடியோவாக சனி வச்சு போட்டு கொண்டிருக்கிறேன். அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் அப்படி தனியாக விரிவாக சனி ராகு குற்று கேது பேச்சு முழுக்களையும் 2026ஆம் ஆண்டுக்கானதை அதே நேரம் அந்த ஆண்டுக்கான பலனையும் சோட்டாகவும் சொல்லி முழுக்களையும் சொல்லி விரிவான வீடியோவாக ஓரளவுக்கு ஒரு 12 நிமிட வீடியோ தான் போட்டு வரேன். ஒவ்வொரு ராசிக்கும் போட்டு வரேன், நீங்கள் பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டுக்கான சனி ராகு குரு கேது பேச்சு பலனை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக போகிறேன். நீங்கள் பாருங்கள். அது ஒவ்வொரு கிழமையும் இடையில அந்த வீடியோ போடுவேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் பயிற்சி வகுப்பு 3 மணிக்கு வீடியோவாக போடப்படும்.